ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான மாஸான BGMக்கு உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு மேலே வந்துட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா பீட் மார்க்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மேலே வந்துட்டு ஏரோவை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு லென்த்தாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம் லைன் வந்துட்டு அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே செகண்டாக உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோ லென்த் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட்க்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட கம்மியாக ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோக்கு வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் லேயரில் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு நேராக மேலே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்படியே இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லேயருக்கு நேராக மேலே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேராக மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு முடியுது ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு இதுக்கு நேராக மேலே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பேஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நேராக மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு நேராக மேலே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பாயிண்ட் வாங்க. ஸ்க்ரோல் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ செகண்ட் லேயருக்கு நேராக மேலே இருக்க ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் லேயர் இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நேராக மேலே இருக்க ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பேஸ்ட் பண்ணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் செகண்ட் லேயருக்கு நேராக மேலே இருக்க ஃபோட்டோஸ்க்கு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த ஃபோட்டோக்கு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அதாவது இந்த லென்த்தாக ஒரு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக வரைக்கும் தான் அந்த 2வது லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3rd இருக்க ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதாவது 3rd லேயருக்கு நேராக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd லேயர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டட் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அதை மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளிங்க் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கும் எஃபெக்ட்டை காப்பி பண்ண எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஸோ வேறு எங்கேயாச்சும் 3வது லேயர் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கு நேராக மேலே இருக்க ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4th இருக்க ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு 4th லேயர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கீழே அதாவது 4th லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸோ இந்த 4th எஃபெக்ட்டை தான் பேஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நேராக மேலே உள்ள ஃபோட்டோ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த 4th எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு 3 லேயர் இருக்கும். அந்த ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் 2தையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் 3 லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.